Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Career Growth 360. நம்ம சேனல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், ஸ்டூடெண்ட் மெயில் ஐடி ஆஃபர்ஸ், internship tips and offers, job opportunities, scholarship details, final year project tips, part-time jobs and work from home jobs, resume tips and interview tips. So இந்த கண்டென்ட் எல்லாத்துலயும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா கண்டிப்பா இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய வீடியோஸை நீங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இது பார்ட் 2 வீடியோ. நீங்க எந்த இடத்துல ப்ராஜெக்ட் ஐடியாஸ் சர்ச் பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ அந்த வீடியோவும் நீங்க பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல பார்க்க போறது நம்ம 2 வெப்சைட் பத்தி. ஃபர்ஸ்ட் இருக்க வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஐடியாஸ் அப்படிங்கிற வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கான ப்ராஜெக்ட் ஐடியாஸை நீங்க எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்னென்ன ப்ராஜெக்ட் ஐடியாஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சாஃப்ட்வேர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், அதாவது நீங்க ஒரு ஐடி ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல நீங்க எம்இ ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னாலும் கூட இவங்க ஹடூப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்க ஐடியா இவங்கள்ட்ட நீங்க ஜஸ்ட் எடுத்துட்டு உங்களுடைய ஓன்ல நீங்க ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பிஹெச்பி ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, மேட்லேப் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, .NET, ஐடி, இப்போ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ் ஐடி படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சோலார் பேஸ்ட், சென்சார் பேஸ்ட், அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் பேஸ்ட், ராஸ்பெரி பை, ஐஓடி, ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர், இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அதுல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவைலபிளா இருக்கும் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க ஜஸ்ட் ஐடியாவை மட்டும் நீங்க கிராப் பண்ணிட்டு நீங்க அது ரிலேட்டடா மற்ற ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க சர்ச் பண்ணி உங்களுடைய கிரியேட்டிவிட்டியும் நீங்க அதுல ஆட் பண்ணி நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அது இல்லாம தனியா ப்ராஜெக்ட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஹடூப் ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதுல உங்களுக்கான ஐடியாஸ் இதுல ஜஸ்ட் என்ன அப்டிராக்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நீங்க ரீட் மோர் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ப்ராசஸ் அந்த இருக்கக்கூடிய அந்த ஒர்க் ஃப்ளோ இருக்கு பாத்தீங்களா, அதை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டவுன்லோட் பேப்பர் இருக்கு. இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அவங்களுடைய பேப்பரை நீங்க கம்ப்ளீட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஐடியாஸை நீங்க எடுத்து நீங்க என்ன ஃபர்தரா ஆட் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். அது இல்லாம நான் ஆல்ரெடி போன வீடியோல சொன்ன மாதிரி இவங்க ஃபியூச்சர் ஒர்க் அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கக்கூடிய காலம்ல போட்டிருக்காங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி இந்த இதை டெவலப் பண்ணிட்டு இதை எப்படி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கூட நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ், எம்எஸ்சி, ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஐடியா மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய ஃப்ளோ சார்ட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை எப்படி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்க. அது இல்லாம அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய பேப்பர் டவுன்லோட் பண்ணி அதை ஒரு 2-3 தடவை படிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது ஐடியா வரும். ஸோ அதை நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஓகே, பிசிஏ ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஓகே, அவங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸும் இவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பாத்தீங்கன்னா இங்க கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். ஸோ அதனால அதை பண்ணாதீங்க. அடுத்து நம்ம செகண்டா பார்க்க போற போர்ட்டல் பாத்தீங்க அப்படின்னா கோட்மின்ட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதனால அதை பண்ணாதீங்க. அடுத்து நம்ம செகண்டா பார்க்க போற போர்ட்டல் பாத்தீங்க அப்படின்னா கோட்மின்ட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு அக்கௌண்டிங் ஸ்டூடெண்டா, பிகாம், எம்காம் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க அக்கௌண்டிங் சூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம பயோ கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, பயாலஜி கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங், எல்லா ரிலேட்டடான இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பா ஐடியாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிவில் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி பார்க்கலாம்.
அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 37 ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்டோட டாபிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் வந்து ஐடியா, உங்களுக்கு ஏதாவது ஆல்ரெடி ஐடியா இருக்குன்னா அது ரிலேட்டடாக இருக்கிறது நீங்கள் சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸாக கூட நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும், அதாவது வந்து இதை பற்றின ஒரு ஸ்கோப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணணும். எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 4000 rupees வந்து பே பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு பேமெண்ட் சில பேப்பர் வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும், சில பேப்பர் வந்து பெய்டாக தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஐடியாஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஐடியாஸ் மட்டும்தான் வந்து ஃப்ரீ. மற்ற எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இல்லை சோர்ஸ் கோட் வேணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து பெய்டு தான். ஸோ அதனால வந்து நீங்கள் ஐடியா மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த போர்ட்டல் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் சர்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவையும் பாருங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால நான் ப்ராஜெக்ட் பற்றி போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்ட் 4 வீடியோஸ்லையும் வந்து நீங்கள் எங்கேருந்து ஐடியாஸ் எடுக்கலாம், எங்கேருந்து சோர்ஸ் கோட் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ அதனால வந்து கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் வாங்காதீங்க, மணி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளுடைய சேனலுக்கான டெலகிராம் டிஸ்கஷன் குரூப் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு ஜாப்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த டெலகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் ஆட் பண்ணுங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இல்லாம நிறைய வந்து கூப்பன் கோட்ஸ், அதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி அந்த டிஸ்கஷன் போர்ட்டல்ல நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அது இல்லாம நீங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பாத்தீங்க அப்படின்னா career growth 360. ஸோ அதுல நீங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம்.